ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் ஜின் பிஎல்எஃப்எஃப். ஆர்மிஸ், யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ஜின் இன்ட்ரோ. என்னோட நேம் கிம் சோக் ஜின். நான் ஒரு கேமிங் கம்பெனியோட சிஇஓ. எனக்கு இந்த கேமிங்னால் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த ஹிஸ்டாரிக்கல் கேம்னால் ரொம்பவே பிடிக்கும். எங்களோட கேமுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. என்னோட ரியல் லைஃப்லேயே நிறைய அட்வென்ச்சர் இருக்கும். உங்களுக்கே தெரியும் என்னென்னா, ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணால் அதில் நிறைய ஏகப்பட்ட தடங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய எனிமீஸ்லாம் வருவாங்கள்ல. அதே மாதிரி தான் எனக்கு ஆப்போசிட் டீமில் ஒருத்தன் இருக்கான். அவனை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எப்போ பாரு எனக்கு ஆப்போசிட்டாக தான் எதுனாலும் பண்ணிகிட்ருப்பான். அவனும் ஒரு கேமிங் கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். பட் அவன் ஹிஸ்டாரிக்கல் கிடையாது. அவனும் கேமிங் கம்பெனி தான் வச்சுருக்கான். பட் இந்த மாதிரி கிடையாது, வேறு மாதிரி கேமிங் கம்பெனி. அதில் இது வரைக்கும் நாங்கள் கேம் ஒருத்தர் கூட பார்த்ததே இல்லை. பார்த்துருக்கேனே வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் என்னோடய கம்பெனியை கொஞ்சம் நல்லா கொண்டு போகணும், அவனை பீட் பண்ணியே ஆகணும். இதுதான் என்னோடய இப்போதைக்கு எய்ம். அப்போ கரெக்டாக நம்ம ஜின்னோட அசிஸ்டண்ட் அங்கே வராங்க. நீங்கள் இன்னும் டிவியை பார்க்கலையா, சீக்கிரம் ஆன் பண்ணி பாருங்க அப்படின்றாங்க. நான் எப்படி ஆன் பண்ணுவேன், நீங்கள் ஒழுங்காக ஆன் பண்ணு அப்படின்னு நம்ம ஜின்னு மிரட்டுறாரு. அந்த அசிஸ்டண்ட்டு டிவி ஆன் பண்ணுறாங்க. பார்த்தா அதில் கேமிங் கம்பெனிலாம் வச்சுருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு மீட்டப் வைக்கிற மாதிரி போயிட்டுருக்கு. அதில் ஆர்கனைஸ் பண்ணுறதே நம்ம ஆரம் தான். ஐயோ இவனா, நான் இவனை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன். எனக்கு பிடிக்காத அந்த ஆப்போசிட் டீம் சொன்னல, அது இவன் தான். எனக்கு இவனை பிடிக்கவே பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் எனக்கு அவனுக்கு சண்டை மட்டும்தான் வரும். ஒரு டைம் கூட நானும் அவனும் சிரித்து கூட பேசிக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ வெறுப்பு. அவன் எப்படின்னு தெரில, பட் எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. என்னோடய கேமில் நான் தான் அதில் ரியல் ஹீரோவே. என்னோடய ஃபேஸை தான் நான் கொலாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வில்லன் சொன்னல, அது வேறு யாரும் இல்லை, என்னோட பிடிக்காத ஒரு பர்சன் இருப்பான்ல, அவன் தான். பட் என்னோட கேமிங்கில் இந்த லவ் அதெல்லாம் கிடையவே கிடையாது. வெறும் அட்வென்ச்சர், வார் இது மட்டும்தான் இருக்கும். நான் அவனை போட்டு தள்ளுறது தான் என்னோடய லாஸ்ட்டு டார்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு பேசிகிட்ருக்காரு. நீங்கள் அவர் மேலே ஏன் இவ்வளோ வெறுப்பாக இருக்கீங்க அப்படின்னு நம்ம அசிஸ்டண்ட் கேட்குறாரு. ஏன் உனக்கு தெரியாதா, நம்ம எப்போ எதை ஸ்டார்ட் பண்ணாலும் நமக்கு ஆப்போசிட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதே அவன் வேலையை வச்சுருக்கான். எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் இப்படியே சொல்லிகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவரை பார்க்க வேண்டிய நிலமை உங்களுக்கு வேறு வருது அப்படின்றாங்க. ஐயோ நான் அவனை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த கேமிங் மீட்டப்பெல்லாம் நான் அவனை பார்த்தே ஆகணுமே அப்படின்னு ஜின்னு புலம்பிகிட்ருக்காரு. தென் இப்போ கரெக்டாக நம்ம ஜின்னோட ஆஃபீஸ்க்கு இன்விடேஷன் வருது. அந்த இன்விடேஷன் யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கேட்குறாங்க. இதுதானே, அதான் சொன்னாங்களே இப்போ டிவியில் கூட, அது நம்ம ஆரம் இருக்கார்ல, அவரோட இன்விடேஷன் தான். நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. நான் எப்படி வருவேன், என்னாலாம் வர முடியாது. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு நம்ம ஆரமோட என்ட்ரி உள்ளே வந்த உடனே, இங்கே பாரு நீ வெளியே கொஞ்ச நாள் நில்லு அப்படின்றாங்க. இல்லை நான் அவரோட அசிஸ்டண்ட், அவரை விட்டு என்னால் போக முடியாது அப்படின்றாங்க. நம்ம ஆரமோட அசிஸ்டண்ட்லாம் வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. செக்யூரிட்டிலாம் எங்கே நம்ம ஜின்னு கத்துறாரு. செக்யூரிட்டி தானே, கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, அப்புறமா நான் என்னன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், இதுக்கு நீ வந்தே ஆகணும். வரலைன்னு வச்சுக்கோவேன் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம ஆரம் மிரட்டுறாரு. என்ன நீ ஓவராக மிரட்டுற, நான் யார் தெரியுமா அப்படின்றாங்க. நீ தானே, உன்னோட நேம் கிம் சோக் ஜின், உனக்கு இப்போ 32 வயசாகுது. உன்னோட எய்ம் என்னென்னா, என்னோடய கம்பெனியை எப்பொழுதும் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் அம்மா அப்பா உனக்கு மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது எல்லாமே எனக்கு தெரியும். ஆமாம், என்னோடய டீட்டெயிலாக நீ இது கூட கலெக்ட் பண்ணி வச்சுருக்க. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்னா என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கா, அது எனக்கு தேவையில்லாத விஷயமா? ஆமாம், இங்கே பாரேன், ஒழுங்காக நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு மிரட்டுறாரு. நீ என்ன திமிரு பிடிச்ச மாதிரி ஓவராக பேசிகிட்டு இருக்க, என்கிட்ட மரியாதையாக பேசு. என் கம்பெனிக்கு வந்துட்டு என்னவே நீ இப்படி பேசிகிட்டு இருக்கியா? வேறு எங்கே அவங்க வீட்டுக்கு வரணுமா அப்படின்னு நம்ம ஆரம் கேட்குறாரு. அதெல்லாம் நீ தயவு செஞ்சு வந்துடாத, இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு எதுவும் வேணாம், நீ என்னோட கம்பெனிக்கு வந்தால் போதும் அப்படின்றாங்க. என்ன உன் கம்பெனிக்கா? ஐ மீன் எங்கள் கம்பெனிக்கு மேலே தான் நாங்கள் அந்த பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீ அங்கே தான் வரணும் அப்படின்றாங்க. சரி நான் வந்து தொலைக்கிறேன், இங்கேருந்து போ அப்படின்றாங்க. என்னது வந்து தொலைக்கிறியா, நீ வரலன்னு மட்டும் வச்சுக்கவேன், நீ வரலன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கவேன், நீ உன் லைஃப்பில் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அது எல்லாத்தையுமே நான் நடத்திடுவேன். இப்படிலாம் மிரட்டினா நான் போலீஸை கூப்பிட்றேன் பார்த்துக்கோ. போலீஸா, நீ என்ன என்கிட்ட விளையாட்டு காமிக்கிறியா? நான் வேறு மாதிரி பண்ணி விட்ருவேன், நீ வந்தே ஆகணும் அப்படின்றாங்க. ஜின்னுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவர் பாட்டுக்கு அவரோட ரேப்பை எடுத்து விடுறாரு. ஐ மீன் பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு. நீ இப்படி திட்டினா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்தா இதை உனக்காகவே கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பொக்கேவை எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஜின்னுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. இவன் என்னை விட சின்ன பையன், ஆனாலும் கேமிங் நல்லா தான் பண்ணுறான். அதை நான் பாராட்டினாலும் இவன் எதுக்கு என் பின்னாடியே சுற்றிட்டு அலையிறான்னு தெரில. இவன் காலேஜ்லேயும் இப்படி தான் பண்ணான். எனக்கு இவனை சுத்தமாக பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் எப்போ பார்த்தாலும் என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு அலையுவான்.
நான் இவனை வெறுக்கிறதுக்கு ரீசன் இதான். எப்போ வரையும் பின்னாடி லவ் லவ்னு சொல்லிட்டு ஆஷல் பண்ணிக்கிட்டே இருப்பான். இது எங்கே வெளியே தெரிஞ்சிருமோன்னு வேணா எனக்கு பயமாக இருக்குது. நான் அவனை வெறுத்ததுக்கு ரீசனே எங்கள் லைஃப்பை அப்படியே அவன் கேமிங்கில் யூஸ் பண்ணியிருந்தான். அதாவது ஒரு டீனேஜ் பாய்க்கு இன்னொரு பாய் மேலே லவ் வருது. அது எப்படி அந்த மாதிரி கொஞ்சம் மேக் பண்ணி ஒரு கேமிங் மாதிரி மேக் பண்ணியிருப்பான். எனக்கு இதை பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அதான் எனக்கு இவனை சுத்தமாக பிடிக்காமலே போயிடுச்சு. ஐயோ, நான் அவனை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். இவனை திருப்பி திருப்பி பார்த்துட்ருக்கேனே. காட், ஏன் இப்படி சோதிக்கிறீங்க? நம்ம யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்கள தான் நீங்கள் பார்க்க வைப்பீங்களா? என் லைஃப்பில் இனிமேல் அவனை பார்க்கவே கூடாது. நான் இப்போ போகிறது தான் கடைசியாக இருக்கணும். இனிமேல் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக உட்காந்துருக்காரு. கரெக்டாக அந்த அசிஸ்டண்ட் வராங்க. என்னடா, எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிற வேலையை பார்ப்பேன்னு பார்த்தா நீ என்ன அவனுக்கு பாடி கார்டாக இருக்கியா? அவனை அவ்வளோதான் பார்த்துக்கோ. உன்னையெல்லாம் நீ தூக்குனா தான் சரிப்பட்டு வருவேன்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட்டை அப்படியே தூக்கிடுறாரு. இப்போ கரெக்டாக நம்ம ஜின்னோட பிரதர் அங்கே வராரு. அண்ணா, என்னாச்சு இவ்வளோ ஜாலியாக இருக்க அப்படின்றாங்க. உனக்கு என்னை பார்த்தா ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கா? ஆமாம், உன் அசிஸ்டண்ட்டு கூட லீவ் கொடுத்து ஜாலியாக அமுச்சிட்டு போல. டேய், அவனை நான் வேலையை விட்டே தூக்கிட்டேன். உனக்கு அவனை பார்த்தா லீவ் கொடுத்து அமுச்ச மாதிரி இருக்கா? சரி ப்ரோ, என்ன உங்களுக்கெல்லாம் மீட்டப் இருக்குது போல், போறியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், போய் தொலையணுமே, என்ன பண்ணுறது? என்னது போய் தொலையணுமா? புரியல. ஒன்றும் இல்லைடா, போகணுன்னு சொன்னேன். சரி நீ கிளம்பு. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், கிளம்பாத, நீ தான் இனிமேல் எனக்கு அசிஸ்டண்ட் அப்படின்றாங்க. என்ன சொல்கிற? நான் உனக்கு அசிஸ்டண்ட்டா? முடியவே முடியாது, எனக்கு நிறையா வேலை இருக்குது. ஊர் சுற்றுறதெல்லாம் உனக்கு ஒரு வேலையா? ஒழுங்காக என் அசிஸ்டண்ட்டாக இரு, அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் அசிஸ்டண்ட்டாக இருக்க ஆரம்பிக்கிறாரு. தென் கரெக்டாக இப்போ அந்த டேவும் வருது. எல்லாமே பார்ட்டிக்கு வந்துடுறாங்க. நம்ம ஜின்னை தான் எதிர்பார்த்துட்ருக்காரு. ஜின்னு வரவே மாட்டேங்கிறாரு. என்ன இவன் இன்னும் வரல? ஒரு வேளை வரமாட்டானோ? வரலன்னா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு திரும்புகிறாரு. கரெக்டாக நம்ம ஜின்னு அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. ஆரம்க்கு செம்மையாக ஃபீல் ஆகுது. என்னென்ன கூப்பிட்டேன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பார்த்துட்டே இருக்காரு. நம்ம ஜின்னு அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே, என்ன உங்களோட கம்பெனி வேறு லெவலில் போகுது போல், எங்களோட கம்பெனியோட பீட் பண்ணிடுவீங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஆஹா, அப்புறம் நீங்கள் இந்த பார்ட்டிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஜின்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவரும் கேமிங் தான், அவரும் அங்கே தான் இருக்கார். என்னப்பா லைஃப்லாம் எப்படி போகுது? இப்போ உங்கள் ஹிஸ்டாரிக்கல் கேம் தான் வேறு லெவலில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு. ஆமாம், எனக்கு வேறு புகழ்றது பிடிக்காது, என் மூஞ்சி முன்னாடி புகழாதீங்க அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்கிறாரு. இல்லை, நான் உண்மையாக தான் சொன்னேன். கரெக்டாக அங்கே ஆரம் வந்து நிற்கிறாங்க. ஆமாம், அவர் உண்மையை தான் சொல்கிறாரு. நீங்கள் வேறு லெவலில் போயிட்டுருக்கீங்க. நம்மளோட இந்த கண்ட்ரிலேயே உங்களோட தான் பெஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. ஜின்னுக்கு செம்மையாக கோவருது. சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போகிறாங்க. தென் நம்ம ஆரம்பிப்போம். அந்த ஸ்டேஜில் போய் நின்றுட்டு, நான் கூப்பிட்டதுக்கு வந்ததுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே நன்றி. நான் உங்களுக்கு சும்மா பார்ட்டி வைக்கிறதுக்காக மட்டும் கூப்பிடல. எங்கள் கம்பெனியோட நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டை இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கும் ரிவீல் பண்ண போகிறேன். அதுக்காக தான் அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே அந்த ப்ராஜெக்டை காமிக்கிறாரு. அது வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு கிளாப்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜின்னு மட்டும் அப்படியே ஆட்டிடியூடாகவே நின்றுட்டுருக்காரு. சரி, நம்ம அந்த சைடு போவோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஆரமும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, நம்ம பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம் இப்போ நம்ம ஜின்னு பின்னாடி போக ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா எதுக்கு இப்போ என் பின்னாடி வந்துட்டுருக்க? அது அவங்க கம்பெனி நல்லா ரீச் ஆகிடுச்சுல, அங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள போய் பார்க்க வேண்டியதானே, இன்னும் எதுக்கு ஏன் பின்னாடியே சுற்றிட்டுருக்க? என்னோட லவ் உனக்கு இன்னும் வரைக்குமா புரியல? நான் உன்னோட பணத்தையோ இல்லை உன் அழகு எதையுமே விரும்பலை. எனக்கு நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே உன் மேலே லவ். உனக்கு என் மேலே லவ் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. என்னது ஓ மேலே லவ்வா? எனக்கு பாய்ஸ் லவ்னா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் ஒன்றை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் இதோ அங்கே ஒருத்தன் போகிறானே அவனை கூட பண்ணுவேன், ஆனால் ஒன்றை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கோவமாக போகிறாரு. ஆரம்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தென் ஆரம் அவரோட ரூமுக்கு போகிறாரு. ஜின்னதை நோட் பண்ணுறாரு. ஒரு வேளை நான் இவனை ரொம்ப ஹார்ஷாக திட்டேனோ, நான் போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. ஆரம் போய் அங்கே ஒரு புக்கெல்லாம் நிறையா இருக்குது. அதுலேருந்து ஒரே ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக்கை எடுக்கிறாரு. அந்த புக்கு வேறு எதுவும் இல்லை, நம்ம ஜின்னு க்ரியேட் பண்ண புக் தான். அது ஒரு கேமுக்காக பண்ணியிருப்பாரு. அது அப்படியே அந்த புக்கும் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணி செம்மையாக விற்று போயிருக்கோம். அதை நம்ம ஆரம் இன்னும் அப்படியே வச்சுருக்காரு. அந்த கேம்லாம் பார்த்துட்ருக்காரு. ஆரம்க்கு அதில் புரியுது, அதில் வில்லனாக இருக்கிறதே நான் தான், அந்த ஹீரோ ஜின்னு. இது எப்படி எனக்கு தெரியும்னா எங்கள் லைஃப்பில் இப்படிலாம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் அவனை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன் போல், லவ்னு சொல்லி. என் தப்பு தான். அதுவும் என்னோடய ஃபேஸை தான் அந்த வில்லன் கேரக்டருக்கு கூட கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக இருக்கார். அவர் அப்படியே அழ ஆரம்பிக்கிறாரு. அவரோட அந்த கண் தண்ணி அந்த கேரக்டர் மேலே படுது.
இதெல்லாம் நம்ம ஜின்னும் பார்த்துட்ருக்காங்க. இவன் ஏன் புக்கை வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போய் அந்த புக்கை பிடுங்குறாங்க. ஹே விடு, நீ இப்போ எதுக்கு இந்த புக்கை பிடுங்குற? ஏன் இதை நீ எதுக்கு படிக்கிற? நீ படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அது அப்படி அவசியம் இல்லை, இதை நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், உன்கிட்ட கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே அந்த புக்கை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த புக்கை அப்படியே 2 பேர் கையிலையுமே பாதி பாதியாக வந்துடுது. 2 பேருமே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. என்னன்னு பார்த்தா 2 பேருமே இப்போ நார்மல் வேர்ல்டில் இல்லை, 2 பேருமே அந்த ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டில் இருக்காங்க. அதுவும் வார் நடக்கிற இடம். 2 பேருமே ஆப்போசிட்டில் பார்த்துட்டு நிற்கிறாங்க. இங்கே நம்ம ஜின்னோட டீமு, ஆப்போசிட்டில் நம்ம ஆரமோட டீமு. இவங்க 2 பேர்த்துக்கும் இன்றைக்கி தான் போர் நடக்க போகுது. கரெக்டாக அந்த சீனில் வந்து நிற்கிறாங்க. ஜின்னுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு, நான் இந்த காஸ்டியூமில் நின்றுட்டுருக்கேன், அதுவும் இந்த இடமே வித்தியாசமாக இருக்குது, ஏதோ பழங்காலத்து இடம் மாதிரி இருக்குது. ஆமாம், இவங்களாம் யார், ஏன் இப்படி என்ன பார்த்து நின்றுட்டுருக்காங்க, அதுவும் முறைச்சி பார்த்து நின்றுட்டுருக்காங்க. ஜின் அப்போ தான் பார்க்குறாரு, இது நம்ம கேரக்டராச்சு, நம்ம உருவாக்கின கேரக்டராச்சு, இது என்ன ஆப்போசிட்டில் நிற்கிது, எனக்கு நான் ஏன் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு. ஐயோ, இது நான் உருவாக்குன கேமிங் வேர்ல்டு மாதிரியே இருக்குது, ஒரு வேளை நாங்கள் ட்ராவல் பண்ணி எதுவும் வந்துட்டோமா, இல்லை இது சும்மா என் கனவாக இருக்கும், ஐயோ என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஜின்னோட டீமும் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. ஆப்போசிட்லேயும் அப்படி இருக்காங்க. நம்ம ஆரமுக்கு சுத்தமாக புரியல, ஏன்னா ஜின்னுக்கு தானே புரியும், நம்ம ஆரம் படிச்சிருக்க கூட மாட்டார். இந்த சீனில் தான் நம்ம ஜின் அப்படியே புக்கை பிடுங்கியிருப்பார். இப்போது ஜின்னு ரியலைஸ் பண்ணிவிட்டு அவங்க டீம்கிட்டையும் ஆப்போசிட் டீம்கிட்டையும் நிறுத்துங்க, இன்றைக்கி வார் கிடையாது அப்படின்றாங்க. நம்ம ஜின்னு போய் ஆரம்கிட்ட பேசலான்னு போகிறாங்க. பட் ஆரம்க்கு ஒன்றுமே புரியல, இவன் ஏன் திடீர்னு நிப்பாட்ட சொல்கிறான், என்ன பயந்துட்டியா அப்படின்னு ஆரம் கேட்குறாரு. என்ன பயந்துட்டியா ஆரம், நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. என்னது ஆரமா, அது யார் அப்படின்னு நம்ம ஆரம் கேட்குறாரு. ஹே, உனக்கு என்ன தெரியலையா, நான் தான் ஜின்னு. ஆமாம், நீ கிம்சோக் ஜின், நான் ஆரம் கிடையாது, நீ யாரை சொல்கிற, என்ன உனக்கு பயம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி வளர்றியா அப்படின்னு ஆரம் கேட்குறாரு. அப்புறம் யார் அது ஆரம், என்னோட பேர் ஆரம்லாம் கிடையாது, என்னோட பேர் கிம் நாம்ஜூன். இப்படி எஸ் ஆகலான்னு பார்க்குறியா, ஒழுங்காக என் கூட போயிருக்குவா, இல்லைனா நான் உன்னை அடித்து தூக்கிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்றாரு. என்ன நீ பேசுகிற, எனக்கு நீ பேசுகிறதே புரியலை, நீ என்ன பழமையான தமிழில் பேசுகிற, எனக்கு அதெல்லாம் வராது, நீ நார்மலாக பேசு அப்படின்றாரு. அது என்ன பழமையான தமிழ், நார்மலான தமிழ், நீ ஒழுங்காக இங்கேருந்து என் கூட போட்டிக்கு வா, இல்லைனா நான் உன்னை அப்படியே தூக்கிட்டு எங்களோட இடத்துக்கு போயிடுவேன், நீ போட்டிக்கு வரியா இல்லையா அப்படின்னு கூப்பிட்றாரு. என்ன போட்டி, உனக்கு தெரியலையா, இப்போ நமக்கு வார் போயிட்டுருக்கு, அதை தான் சொல்கிறேன், நீ வரலைன்னா உங்களோட ஒட்டுமொத்த இந்த இடத்தையுமே அழிச்சிடுவேன் அப்படின்றாரு. நம்ம ஜின்னுக்கு வேறு லைட்டாக பயமாக இருக்குது, ஏன்னா அவர் நம்மளை மாதிரி நார்மல் ஹியூமன் ஆச்சே. இந்த கேமை உருவாக்குனது மட்டும்தான் அவர், பட் அவருக்கு எந்த பவர்ஸுமே இல்லையே. நம்ம ஆரம்புக்கு மட்டும்தான் பவர், இந்த ஃபைட்டிங்லாம் தெரியும், நம்ம ஜின்னுக்கு சும்மா உருவாக்குறது மட்டும்தான் தெரியும். ஐயோயோ, எனக்கு ஃபைட்லாம் தெரியாது அப்படின்றாரு. என்னடா இவ்வளோ பெரியவனாக வந்திருக்கா, உங்களோட நாட்டுக்கே நீ தான் ராஜா, இவ்வளோ நாள் என்னத்தை கற்றுட்டு இருந்த, இங்கே வாரில் வந்துட்டு திடீர்னு எனக்கு சண்டை போட தெரியாது அப்படின்ற, வேணா உங்கள் நாட்டை நானும் எடுத்துக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ், இப்போ மட்டும் இந்த வாரம் நிப்பாட்டிக்கலாம், கொஞ்சம் நாள் கழிச்சு நானே இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றாரு. என்ன உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது, நீ நினச்ச நேரத்துக்கு இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணுவ, நீ நினச்ச நேரத்துக்கு முடிப்பியா, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்றாரு. அறம் ப்ளீஸ் அப்படின்றாரு. என்னடா ஏதோ புரியாத பாசெல்லாம் பேசிகிட்டு இருக்க, அப்புறம் என்னோட பேர் கிம் நாம்ஜூன், நீ என்ன நாம்ஜூன்னு கூப்பிட்டு, லூசு மாதிரி ஏதோ பேர் சொல்லி கூப்பிட்டுட்ருக்க, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னை பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா, என் பின்னாடிலாம் சுற்றினேன், இப்போ என்னை பைத்தியன்ற அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்குறாரு. அங்கே எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. நான் எப்படா உன் பின்னாடி சுற்றினேன், நம்ம 2 பேர்த்துக்குமே சுத்தமாக ஆகாது, நம்ம எப்போயாவது தான் மீட் பண்ணியிருக்கோம், அது நான் உன்னை சரியாக மூஞ்சி கொடுத்து கூட பார்க்க மாட்டேன், இப்போ தான் உன்னை நேருக்கு நேராக பார்க்குறேன், என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கா, உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிக்கிச்சின்னு நினைக்கிறேன். சரி, நான் வேணால் இன்றைக்கி வார தள்ளி போடுறேன், ஆனால் இன்னொரு நாள் கண்டிப்பாக வார் நடந்தே ஆகும், எங்கள் அப்பா மனசு வச்சாலும் சரி, உங்கள் அப்பா மனசு வச்சாலும் சரி, இதை நான் தள்ளி போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி, இரு, நீ எதுக்கு என்ன ஆரம்னு கூப்பிட்ட அப்படின்றாரு. அப்புறம் உன்னோட நேமை நீ மறந்துட்டியா என்ன, இல்லை என்னோட நேம் எனக்கு தெரியும், என்னோட நேம் கிம்சோக் ஜின் அப்படின்றாரு. இது மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்குது, என்ன ஏன்டா மறந்த, அது ஐயோ என்னை விட்டுறேன்ப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்றாரு. இல்லை உன்னை விட முடியாது, உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நீ ஒழுங்காக எங்கள் நாட்டுக்கு வா அப்படின்னு நம்ம ஆரம் கூப்பிடுறாரு. உங்கள் நாட்டுக்கு நான் எதுக்கு வரணும், உனக்கு தான் சண்டை போடவே தெரியலையே, உன்னை சண்டை போட்டாலும் நீ எப்படியும் இந்த வாரில் தோற்றுருவேன்னு தெரியுது, தோற்றதுக்கப்புறம் உன்னை நான் கொண்டு போயிடுவேனே, அதுக்கு தான் நீ இப்போவே வா அப்படின்றாங்க. இல்லை நான் வர மாட்டேன்,
அப்போ தான் நம்ம ஜின்னுக்கு ஞாபகம் வருது, நம்ம ஜின்னுக்கு யாரையுமே அந்த வேர்ல்டில் தெரியாதே, ஆரம்பம் மட்டும்தான் தெரியும். ஸோ வேறு வழி இல்லாமல் நான் உன் கூட வந்துடுறேன் அப்படின்றாரு. நம்ம ஜின்னோட ஆளுங்கள்லாம் பார்த்துட்டு, என்னாச்சு இவர் ஏன் இப்படி சொல்கிறாரு, நம்ம கூட வராமல் அவங்க கூட போகிறேன்னு சொல்கிறாரு, அவங்க கூட போயிட்டா நம்மளோட நாடே அவங்களுக்கு சொந்தமாயிருமே அப்படின்றாரு. நீங்கள் போகாதீங்க போகாதீங்கன்னு கூப்பிடுறாங்க. இவர் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் கூட போயிடுறாரு. அதுவும் நம்ம ஆரம் ஒரு குதிரையில் தான் வந்திருப்பாரு. சரி நீ உன் குதிரையில் வா அப்படின்றாங்க. என்னது குதிரை, எனக்கு குதிரை ஓட்ட தெரியாதே அப்படின்றாங்க. ஆரம்க்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. என்னடா சொல்கிற, நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன, இல்லை எங்கேயாவது கீழே எதுவும் விழுந்து தொலைஞ்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எந்த கீழே விழுந்தேன் அப்படின்றாரு. ஹேய் நீ என்கிட்ட விளாட்றியா இல்லை என்ன பண்ணலான்ட்டு இருக்க? நான் உன்கிட்ட விளாடணுன்னு எனக்கு ஆசை இல்லை, பட் இருந்தாலும் எனக்கு குதிரை ஓட்ட தெரியாதுப்பா. வேறு வழி இல்லாமல் நம்ம ஜின்னோட நாட்டில் நம்ம ஆரம் அவரோட கொடி அங்கே வச்சுட்டு இப்போ நம்ம ஜின்னையும் அப்படியே அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு அவரோட நாட்டுக்கே. இப்போ நம்ம ஜின்ன ஆரம் பின்னாடி தான் உட்காந்து போயிட்டுருக்காரு. பரவாயில்லையப்பா நீ இவ்வளோ சூப்பராக குதிரை ஓட்டுற, எனக்கும் கற்றுக் கொடுக்குறியா அப்படின்றாங்க. டேய் உனக்கு சத்தியமாக மறந்துடுச்சா இல்லை நீ பைத்தியமாயிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படி சொல்கிற? ஏன்னா என்னை விட நீ தான் நல்லா குதிரை ஓட்டுவ, அதுவும் இல்லாமல் நீ நல்லாவே வார் பண்ணுவ, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்னாச்சு, நான் நல்லா தானே இருக்கேன், பாரு எவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்றாரு. ஐயோ சத்தியமாக உனக்கு பைத்தியம் தானே பிடிச்சிருக்கு, நீ இப்பெல்லாம் பேசவே மாட்டியடா, உனக்கு என்ன ஆச்சு? ஐயோ நான் ஏன் இவன் கூட பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு தான் ஆரம்பம் சுத்தமாக பிடிக்காதே, ஏய் எனக்கு ஒன்று பிடிக்காது ஒழுங்கா என்னை இறக்கு அப்படின்றாரு. எனக்கு மட்டும் உன்னை பிடிக்குமா என்ன, நீயா தானே என் பின்னாடி வந்த அப்படின்றாங்க. ஆமாம் எனக்கு தான் இங்கே யாரையுமே தெரியாதே, உன்னை மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்றாரு. என்னது உனக்கு யாரையுமே தெரியாதா, ஆனால் உங்கள் நாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே நீ தானே ராஜா அப்படின்றாரு. என்னது நான் ராஜாவா, எனக்கு புரியலையே. டேய் சத்தியமாக உனக்கு மூளை குழம்பிருச்சு, இரு நான் போய் உங்கள் அப்பா கிட்டே விட்டுறேன்னு சொல்லிட்டு ஆரம் வேறு வழி இல்லாமல் போய் அவங்க அப்பா கிட்டே போய் ஜின்னை விட்டார். ஜின்னு நம்ம ஆரம் பிடிச்சிக்கிட்டு வேணாம் வேணாம் எங்கள் நீங்கள் விடாத, எனக்கு இந்த இடம் என்னன்னே தெரியாது, எனக்கு ஒன்றை மட்டும்தான் தெரியும் அப்படின்றாரு. ஐயையோ உங்கள் பையனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, உங்கள் பையனை ஒழுங்காக பார்த்துக்கங்க, அடுத்த தடவை நான் சும்மா விட மாட்டேன், உங்கள் பையனை கொன்னாலும் கொன்றுவேன் அப்படின்றாரு. அவங்க இருக்க எல்லாமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னது இவர் இப்படி நார்மலாக விட்டு போகிறாரா, என்னாச்சு இவருக்கு, இந்நேரக்கும் நம்ம நாட்டவே அப்படியே சுற்றி வளைச்சிருப்பாரு, ஏன் அப்படி போகிறாரு? ஆரம் திரும்பி பார்த்துட்டு உங்கள் நாடு இனிமேல் எனக்கு சொந்தம், என்னை கேட்காம நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அங்கே இருக்க எல்லாமே ஜின்னை வித்தியாசமாக பார்க்குறாங்க. நம்ம ஜின்னு நடக்கிறது அவர் பண்ணுறதெல்லாம் க்யூட்டாக, அதுவும் வேறு லெவலில் நம்ம வேர்ல்டில் இருக்க மாதிரி சும்மா குழந்த மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டா அந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்காரு. அவங்க அம்மா அப்பாவுக்குலாம் ஒன்றுமே புரியல, இவன் இப்போல்லாம் நடந்துக்க மாட்டானே, இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. ஆரம் திரும்பி ஜின்னை பார்த்துட்டு ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஜின்னு ஆரம் பார்க்குறாங்க. ஐயோ ஆரம் நீ எங்கே போகிற, என்னை விட்டு போவாத, நானும் உன் கூட வரேன் அப்படின்றாங்க. ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சு, ஜின்னு நீ வா வான்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை பிடிச்ச அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆண்டி நீங்கள் யார், என்னை விடுங்க அப்படின்றாங்க. ஆண்டியா, நீ எதுக்குப்பா என்னை அப்படி கூப்பிடுற அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. நான் உன்னோட அம்மா அப்பா அப்படின்றாங்க. என்னது அம்மாவா அப்பாவா, இல்லை இல்லை எங்கள் அம்மா அப்பா எங்கள் ஊரில் இருக்காங்க, நீங்கள் யார், அங்கிள் ஆண்டி என்னை ஆரம் கூட விடுங்க அப்படின்றாங்க. ஐயோ எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, இதுங்க ரெண்டும் நம்ம உருவாக்கின கேரக்டராச்சே, ஆமாம் என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு இப்போதைக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் ஆரம் கூட போகிறேன் அப்படின்றாங்க. இல்லைப்பா இரு, நாளைக்கு நம்ம நாட்டில் இருக்க எல்லாருமே நம்ம எல்லாமே மீட் பண்ண போகிறோம், ஸோ நம்ம எல்லாமே அங்கே போயாகணும். ஆர்மிஸ் நான் தூய்மையான தமிழில் பேச ட்ரை பண்ணேன், பட் எனக்கு வரலை, நான் எப்போதும் போல் நார்மலாகவே பேசுகிறேன், வாங்க நம்ம இப்போ ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஜின்னா அம்மாவை பார்த்துட்டு அம்மா அம்மா என்னை விடுங்க, நான் ஆரம் கூட போகிறேன். ஆரம்னா யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயையோ அவன் பேர் வேறு என்னமோ சொன்னானே, அம்மா அதான்ம்மா அந்த கிம் நம்ம அவர் கூட போகிறேன் விடுங்க அப்படின்றாங்க. இல்லைப்பா நீ அவர் கூட போகக்கூடாது, அவருக்கு நிறையா வார் இருக்குது, நீ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்க அப்படின்றாங்க. என்னது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன், நான் இதுக்கு முன்னாடி போனது இல்லையா? இல்லை நீ நல்லா தான் பண்ணுவ, பட் நாங்கள் தான் உன்னை விட மாட்டோம், இவ்வளோ நாளாக உங்கள் அண்ணன் தான் போயிட்டு இருந்தான், உங்கள் அண்ணன் இந்த வாரில் இறந்தனால இப்போ தான் நீ ஃபஸ்ட் டைம் போக ஆரம்பிச்ச அப்படின்றாங்க. என்னது எனக்கு ஒரு அண்ணன் இருந்தானா, இதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு நினச்சிட்ருக்காரு. ஏன்னா ரியல் லைஃப்பில் நம்ம ஜின்னுக்கு ஒரு தம்பி இருந்திருப்பாரு, இந்த லைஃப்பில் அண்ணன் தானே இருக்காரு, ஸோ நம்ம ஜின்னுக்கு எதுவுமே புரியல. ஐயோ நான் எழுதுனது எனக்கே மறந்து போச்சே, இப்போ தான் ஞாபகம் வருது, நான் கையில் ஒரு புக்கு வச்சுருந்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரெஸ்ஸுக்குள்ளேருந்து பாதி எடுக்கிறாரு. ஐயோ அந்த இன்னும் பாதி ஆரம் கிட்ட தானே இருக்குது, நான் எப்படியாவது வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரமை பார்க்கலான்ட்டு போகிறாரு. அங்கே நம்ம ஆரம் வந்துட்டு இது என்ன என் கையில் இருக்குது, அதுவும் இது பார்க்க என்ன மாதிரியே இருக்குது, பின்னாடி இருக்கிறது அந்த பையன் மாதிரியே இருக்கே, அதான் அந்த கிம் சொக் ஜின் மாதிரியே இருக்கானே,
என்ன இது எங்கள் லைஃப்பில் நடந்ததெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி பார்த்துட்ருக்காரு. இதை நான் வீட்டில் போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவர் ட்ரெஸ்ஸுக்குள்ளே வச்சுருக்காரு. தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ எல்லாருமே மீட் பண்ணுவாங்கள்ல அந்த நாள். எல்லா நாட்டு அரசர்களும் நம்ம அரண்மனைக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம ஜின்ன ஆரம் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஆரம் ஜின்னை பார்த்தாலே ஹர்ட் ஆகிற மாதிரி பேசிட்டு அங்கிட்டு போயிடுறாரு. ஜின்னு விடுற மாதிரி இல்லை. நான் உன்கிட்ட ஒன்று பேசணும் நில்லு அப்படின்றாங்க. நீ ஏன்டா என்கிட்ட வந்து பேசணும்? உனக்கே ஆல்ரெடி பைத்தியம் பிடிச்சிருச்சு, என்னை ஏதாவது பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன, நான் உன்னை ஏதாவது பண்ண போகிறேனா? நீ தானடா என்னை அந்த வேர்ல்டில் சுற்றி சுற்றி லவ் பண்ண, என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்த. இப்போ நான் ஒன்று சுற்ற வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு பார்த்தியா? கடவுளே, எதுக்காக நீங்கள் இவன் கூட கோத்து விட்டீங்க? அந்த லைஃப்லேயும் என்னை விட மாட்டேங்கிறீங்க, இந்த லைஃப்லேயும் இவன் பின்னாடியே சுற்ற வைக்கிறீங்க. ஐயோ, ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு புலம்பிட்டு இருக்காரு. நம்ம ஆரம் ஜின்னு ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாரு. இவனுக்கு சத்தியமாக பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு. என் பவரை மேலே கொஞ்சம் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவரோட பவரை கொஞ்சம் பண்ணுறாரு. அப்படியே நம்ம ஜின்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஐயோ, மயக்கம் போட்டு விழுந்துட்டான், இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே தூக்குறாங்க. நீ எந்திரிடாங்க, எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம ஆரம் ஜின்னு தூக்கிட்டு போகிறாரு. ஐயோ, நீ எதுக்கு இப்போ என்னை தூக்குன? எனக்கு வேறு ஷையாக இருக்கு, என்னை கீழே இறக்கி விடு அப்படின்றாங்க. ஆரம் பயத்தில் அப்படியே கீழே போட்டுடுறாரு. எனக்கு எதுக்குடா நீ கீழே போட்ட அப்படின்றாங்க. டேய், மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சியா அப்படின்றாங்க. ஆமாம்மா நடிச்சு, அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்றாங்க. என்ன கேளு? நீ கேட்டால் விட்டுருவேல்ல அப்படின்றாங்க. நான் விட்டுருவேன். உன்கிட்ட ஒரு புக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என்னது புக்கா? அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி சொல்கிறது, கையில் நிறைய பேப்பர் மாதிரி இருக்கும், அதை திருப்பினா நம்மளோட ட்ராயிங்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றாங்க. என்னது, நம்மளோட உருவமா? ஆமாம் நானும் நீயும் இருப்போம் அப்படின்றாங்க. அது ஆமாம், என்கிட்ட அது மாதிரி ஒன்று இருந்துச்சு, ஆனால் இப்போ அது என்கிட்ட இல்லையே அப்படின்றாங்க. நீ எங்கே போட்ட அப்படின்றாங்க. நான் வேறு நேற்றுலேருந்து கொஞ்சம் நிறைய ஒர்க்காக இருந்துச்சா, அதெல்லாம் மறந்துட்டு எங்கேயோ வச்சுருப்பேன், இந்த அரண்மனைக்குள்ளே தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்றாங்க. ப்ளீஸ் எனக்கு தயவு செஞ்சு அதை தொலைவி கூட, எனக்கு வேணும் அப்படின்றாங்க. உனக்கு எதுக்கு வேணும்? ஆமாம், அதை வச்சா நான் திருப்பி என் உலகத்துக்கே போயிடுவேன் அப்படின்றாங்க. என்னது, உன் உலகத்துக்கு போவியா? அப்போ இது யாரோட உலகம்? இது உங்களோட உலகம். ஒன்று தெரியுமா, இது கேமிங் வேர்ல்டு. எங்கள் உலகத்தில் நீ எனக்கு பிடிக்காத ஒரு பையன், எப்போ பார்த்தாலும் என் பின்னாடி லவ் பண்ணுன்னு சொல்லி சுற்றிக்கிட்டே அலைவ. அப்புறம் நான் ஒரு சிஇஓ, அந்த கேமிங் கம்பெனியோட ஓனரே நான் தான். உன்னெல்லாம் நான் தான் உருவாக்கினேனே, உனக்கு பேர் வச்சது கூட நான் தான், உனக்கு இதான் அம்மா அப்பா அப்படின்னு செட் பண்ணதும் நான் தான், அப்புறம் இந்த உலகத்தை உருவாக்கினதே நான் தான் அப்படின்றாங்க. விட்டா கடவுளே நீ தான் சொல்லிடுவ போல, ஒழுங்க போடா அப்படின்றாங்க. ஆமாம், உங்களை உருவாக்கலைன்னா அப்போ நான் கடவுள் தானே அப்படின்னு நம்ம ஜின் சொல்கிறாரு. ஆரம்புக்கு புரியுது, சத்தியமாக இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு, அதே இவனே கடவுள்னு சொல்லிக்கிறான், ஒழுங்கா இங்கேருந்து போடா அப்படின்றாங்க. இல்லை தயவு செஞ்சு இந்த புக்கை மட்டும் கொடுத்துரு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கேருந்து போயிடுறேன். ஆரம் ப்ளீஸ் ஆரம் அப்படின்றாங்க. இந்த தடவை நான் ஆரம்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்கவேன், அப்புறம் நான் பைத்தியம்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிருவேன் அப்படின்றாரு. சரி சொல்ல மாட்டேன், எனக்கு அந்த புக்கை மட்டும் கொடு அப்படின்றாங்க. சரி, அப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீ கேளு, நான் உனக்கு அந்த புக்கை கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. சரி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், அந்த புக்கை மட்டும் கொடுத்துரு. சரி, இப்போ நீ என்ன தெரியுமா பண்ணுற, எனக்காக கொஞ்சம் போய் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வரியா அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு அந்த பழக்கமே இல்லையே அப்படின்றாங்க. உன்னை யார் குடிக்க சொன்னால், நீ எனக்காக எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க. சரி, உனக்காக எடுத்துகிட்டு வந்தால் கொடுத்துருவியா? பார்க்கலாம், ஃபஸ்ட்டு போய் எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க. நம்ம ஜின்னு பேங்கருக்கு யாருக்குமே தெரியாமல் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வராரு. இந்தா, நான் உனக்காக எடுத்துட்டேன், ப்ளீஸ் எனக்கு அந்த புக்கை கொடு அப்படின்றாங்க. இது மட்டும் பண்ணால் பார்த்தாது, எனக்கு ஊற்றி கொடு அப்படின்றாங்க. ஜின்னு அப்படியே ஊற்றி கொடுக்குறாரு. ஆரம் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிச்சிக்கிட்டே அப்படியே தூங்கிடுறாங்க. டேய் எந்திரிடா, புக்கு தானே கேட்டேன், நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்க, உனக்கு வேணும்னா நீ இதை கொஞ்சம் குடி, நான் உனக்கு தரேன் அப்படின்றாங்க. இல்லை என்னால் முடியாது, எனக்கு பிடிக்காது அப்படின்றாங்க. அப்புறம் என்னோட கண்ட்ரோலில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்றாரு. பரவாயில்ல நீ குடி, அப்போ நான் தரேன் அப்படின்றாங்க. வேறு வழி இல்லாமல் நம்ம ஜின்னு கொஞ்சம் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டேஸ்ட்டு பிடிச்சி போய் இன்னும் குடிக்க ஆரம்பிச்சிட்டே இருக்காரு. டேய் போதும்டா, நீ போட்டு குடிச்சிட்டே இருக்கா, இங்கே அவங்க அம்மா அப்பா எல்லாமே இருக்காங்க, தெரியும்ல அப்படின்றாங்க. அது எனக்கு தெரியும், ஆனால் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிக்கிட்டே இருக்காரு. ஃபுல்லாக முடிச்சுட்டு திடீர்னு ஆரம் பக்கத்தில் வந்துட்டு, ஆமாம் நீ ரொம்பவே கெட்ட பையன், என்னை பார்த்தா உனக்கு கெட்ட பையன் மாதிரியா இருக்குது அப்படின்றாங்க. ஆமாம், நீ என்னை ரொம்பவே வேலை வாங்குற, நீ ஏன் என்ன இப்படி ஹர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கேட்குறாரு. நான் எப்படா உன்னை ஹர்ட் பண்ணேன்? நீ வார நிப்பாட்ட சொன்னப்போ கூட நான் நிப்பாட்டிட்டேனே. இல்லை, நீ இந்த வேர்ல்டில் இல்லை, அந்த வேர்ல்டில் என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துவ தெரியுமா அப்படின்றாங்க. நான் எப்படி உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்? ஆமாம், எப்போ பார்த்தாலும் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லுவேன். ஒன்று தெரியுமா, நீயும் நானும் ஸ்டார்டிங்கில் அவ்வளோ லவ் பண்ணோம், நீ ஒரு கேமுக்காக என்னை விட்டுட்டு பாதியிலேயே போயிட்ட, அதுக்கப்புறம் நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன் தெரியுமா, எனக்கு கேமே சுத்தமாக பிடிக்காம போயிடுச்சு, என்னோட அம்மா அப்பா ஆறுதல் சொல்லி தான் என்னை இந்த கேமிங்க்கே உருவாக்குனாங்க,
அப்புறம் உன் மேல இருக்க கோவத்தில் தான் இந்த வேர்ல்டே நான் உருவாக்கினேன், கிம் நம்ஜூன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உன்னோட ரியல் நேம் ஆரம். எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திடீர்னு என் லைஃப்பில் நீ வந்த, அதுவும் ஆப்போசிட்டாக வந்த. நான் என்ன ஒரு கேம் பண்ணாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நீ என்னை எப்போ பார்த்தாலும் ஹர்ட் பண்ணிகிட்டே இருப்ப. அதையும் நான் விட்டுட்டேன். அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு வந்து என்ன நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் வந்து என்னை ஹர்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரோசஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஓவராக பண்ணுவேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, நீ இப்படி என்னை விட்டு போனதுலேருந்தே எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு அப்படியே மேலே விழுந்துடுறேன். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நான் இதை உனக்கு ஃபஸ்ட் டைம் கொடுத்தேன்ல அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே ஆரம் அவரோட லிப்லேயே கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் விழுந்துடுறாரு மயக்கம் போட்டு. ஆரம் அப்படியே ஷாக்கில் நிற்கிறாங்க. இவன் என்ன சொல்கிறான், எதை பற்றி பேசிகிட்டு இருக்கான், எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு வேளை இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமோ? அந்த புக்கில் கூட நான் பார்த்தேன், நம்ம ஜின்னை அப்படியே ஹக் பண்ணிட்டு தூக்கிட்டு போகும்போது அவருக்கு ஏதோ படுற மாதிரி இருக்குது செஸ்ட்டில். என்னான்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னோட ஷர்ட்குள்ளே கையை விட்டு பார்க்குறாரு. பார்த்தா அந்த பாதி புக்கு இருக்குது. அந்த பாதி புக்கை எடுத்து லாஸ்ட்டையும் படித்து முடிக்கிறாரு. அப்போ அந்த லாஸ்ட் பேஜில் ஒன்று போட்டிருக்கு, இந்த ஸ்டோரியோட ரைட்டர் அப்புறம் டிசைனர் எல்லாமே கிம் சோக் ஜின்னு போட்டு அவரோட சைன் வர போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு ஆரம்புக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகுது. ஒரு வேளை நம்ம உண்மையாலுமே கேமிங் வேர்ல்டில் தான் இருக்கோமா? எனக்கு எதுவுமே புரியல. ஒரு வேளை நான் சும்மா அவன் வரைஞ்ச ட்ராயிங் தானா? நான் உண்மையாலுமே ஒரு ஹியூமன் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. தென் ஜின்னு பக்கத்தில் போய் உட்காந்துருக்காரு. ஜின்னு ஆரம்ப பார்த்துட்டு ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ அப்படின்றாங்க. ஐ ஹேட் யூனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உன்னை வெறுக்கிறேன், இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே வெறுக்கிறேன், எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது அப்படின்றாரு. நம்ம கேமிங் வேர்ல்டில் இருக்க ஆரம்புக்கு நம்ம ஜின்னை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கே அப்படின்றாங்க. என்னது பிடிச்சிருக்கா? ஆனால் எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. நீ உண்மையாலுமே என் வேர்ல்டில் இருக்க பையன் கிடையாதா? எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கே, என்னை விட்டு மட்டும் போயிடாத, வேணும்னா நானும் உங்களோட உலகத்துக்கு வந்துடவா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜின்னு தூங்குறத பார்த்துட்டு அப்படியே அழகில் மயங்கி அப்படியே அவரை கிஸ் பண்ணுறாரு ஹெட்லேயே. ஆரம் அவர்கிட்ட இருக்க புக்கில் பாதியையும் ஜின்னுக்கிட்ட இருக்க புக்கில் பாதியையும் அப்படியே சேர்த்து வச்சு அது பார்த்து இடமும் அவரை அறியாமலே அவளை அப்படியே அழுவுறாரு. ஆரமோட கண் தண்ணி அப்படியே அந்த புக்கில் படுது. திடீர்னு நம்ம ஜின்னு எந்திரிச்சு அந்த புக்கு உங்ககிட்ட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணுறாரு. அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. இப்போ நம்ம ஜின்னு அப்படியே தூங்கி எந்திரிக்கிறாரு. பார்த்தா நார்மல் வேர்ல்டு மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு பெட்டில் தான் படுத்திருக்காரு. ஆனால் இது ஏன் வீடு கிடையாது, நான் யார் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஆரம் படுத்திருக்காரு. ஜின்னுக்கு பயங்கரமாக ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. நான் இப்போ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கனவா, இல்லை இதுதான் கனவா, எனக்கு ஒன்றுமே புரியல. ஜின்னு எந்திரின்னு சொல்லிட்டு அடிச்சிட்ருக்காரு அவரவே. நம்ம ஜின்னு டப்புன்னு எந்திரிக்கவும் இது ஆரம்க்கு அப்படியே காதில் விழுந்துடுது. அவரும் எந்திரிச்சிடுறாரு. ஆரம் எந்திரிச்ச உடனே ஜின்னு பயங்கரமாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ நீ என்ன பண்ணுற என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் உண்மையாலுமே ஒரு கார்ட்டூன் கேரக்டர் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறாங்க. என்ன கார்ட்டூன் கேரக்டரா, எனக்கு புரியல அப்படின்னு ஜின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் இப்போ இருக்க ஆரம் கிடையாது, நான் கிம் நம்ஜூன், அதான் அந்த கேமிங் உலகத்தில் இருந்தல்ல அவன் அப்படின்றாங்க. என்னது, நீ அவனா, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு முழிக்கிறாங்க. ஆமாம், நீ என் உலகத்துக்கு வந்தியில அந்த புக்கு கூட பாதி பாதியாக கிழிஞ்சிச்சு. அப்போது நான் அதை ஒன்று சேர்க்கும்போது திருப்பி இங்கே வந்துட்டேன், அதுவும் கூட படுத்திருக்கேன், எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம் சொல்கிறாரு. ஜின்னுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. நான் எப்போ இவன் கூட வந்து படுத்திருந்தேன், அப்போ இது உண்மையாலுமே கனவு கிடையாதா, ரியலாக நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் பார்த்து கேட்குறாரு. ஆமாம், இது ரியலாகவே நடந்திருக்கு போல். அப்புறம் இந்த உலகம் ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்கவங்கலாம் வித்தியாசமான காஸ்டியூம் போட்டிருக்கீங்களே, ஏன் உங்களோட ஹேரெல்லாம் கட் பண்ணியிருக்கீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் எங்களோட உலகம், நாங்கள் இதில் இப்படி தான் இருப்போம். அப்புறம் இந்த உலகத்தில் நீ ஒரு கேமிங் டிசைனர், நீ உனக்கு எல்லாம் மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஆரம் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஜின்னு பார்க்குறாங்க. இப்போ நீ எதுக்குடா சிரிக்கிற அப்படின்றாங்க. என்ன, நான் அந்த புக்கு ஃபுல்லாக படிச்சுட்டேன், உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ என்னை வில்லனாக போர்ட்ரேட் பண்ணியிருப்ப, உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு ஆரம் கேட்குறாங்க. அப்போ தான் ஜின்னுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நீ சொல்ல வர, நீ என்னென்னமோ நீ பாட்டுக்கு வளர்ற, கேமிங் வேர்ல்டு நீ அதுக்குள்ளே போயிட்டியா, அப்புறம் நான் இங்கே வந்துட்டேனா,
என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது பைத்தியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம் ஜின்னை பார்த்து சொல்கிறாரு. ஜின்னுக்கு அந்த கேமிங் வேர்ல்டில் இருக்க ஆரம் தான் ஞாபகம் வராங்க. அப்போ இதெல்லாம் கனவா அப்படின்றாங்க. நம்ம ஆரமுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே பாரேன், இதுக்கு மேலேயும் என்னால் வெயிட் பண்ண முடியாது, நான் உன்னை லவ் பண்ணுறேன், இதான் லாஸ்ட்டு, நான் உன் கூட ஒன் டே ஃபுல்லாக ஸ்டே பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என்னால் உன்னை விட்டு பிரிய முடியாது, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் போய் இப்போ ஜின்னை கிஸ் பண்ணுறாரு. ஜின்னுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. போய் தள்ளடா அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாங்க. ஆரம் போய் விழுந்துடுறாரு. நம்ம ஆரம் திடீர்னு ஜின்னை பார்த்துட்டு பைத்தியம் அப்படின்றாங்க. ஜின்னுக்கு கேமிங் வேர்ல்டில் இருக்கா அந்த கிம் நாம் ஜுன் தான் ஞாபகத்துக்கு வராரு. என்னைய உண்மையாலுமே உனக்கு பிடிக்குமா அப்படின்னு ஜின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் உன்னை அப்படி விட்டு போயிருக்கக்கூடாது, ஏன் தப்பு தான், நான் அன்றைக்கி விட்டு போனல, அது நான் வேணும்னே விட்டு போகல, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள என்னால் பார்த்துக்க முடியல, அதனால தான் நான் எப்பொழுதுமே பார்ட் டைம் ஒர்க்கு அந்த மாதிரி போயிட்டே இருந்தேன், அதனால தான் உன்னை கான்டாக்ட் கூட பண்ண முடியல, இதை சொன்னால் நீ எங்கே கஷ்டப்படுவியோ என் கூடயே இருப்பியோன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லாமல் விட்டுட்டேன், நான் உன்கிட்ட வேணும்னே சொல்லாமல் இல்லை, என்னை மன்னிச்சிடு அப்படின்றாங்க. ஜின்னுக்கு ஆரம் இப்படி பேசுறதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போயிடுது. என் மேலேயும் தான் தப்பு, நான் உன்கிட்ட என்ன விஷயம்னு கேட்டிருக்கணும், என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறாரு. இல்லை, அவன் மேலே எந்த தப்பும் இல்லை, உனக்கு ஒரு கஷ்டங்கிறப்ப நான் அவன் கூட இல்லைல்ல, அப்போ ஏன் தப்பு தானே ஆரம் சொல்கிறாரு. எனக்கு அது கஷ்டமே இல்லை, நீ தான் அந்த இடத்துல யாருமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்ப, எனக்காச்சும் அம்மா அப்பா தம்பிலாம் இருந்தாங்க, ஆனால் உனக்கு அம்மா மட்டும்தானே அப்போ இருந்திருப்பாங்க, அப்போது நான் உனக்கு ரொம்பவே தேவைப்பட்டிருப்பேன்ல, என்னை மன்னிச்சிரு, இனிமேல் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஜின்னு ஹக் பண்ணிக்கிறேன். அவரை ஹக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆரம் அப்படியே ஜின்னு ஹக் பண்ணியிருப்பாரு. அப்போ பேக் சைட் பார்க்குறாரு, அந்த புக்கு இருக்குது, அந்த புக்கை பார்த்துட்டு நம்ம ஆரம் அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. வேறு எதுவும் இல்லை, நம்ம ஆரமும் அந்த கேமிங் வேர்ல்டுக்குள்ளே வந்திருப்பார். நம்ம ஜின்னுக்கு நம்மளை பிடிக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ வேலையும் பார்த்துருப்பாரு. நம்ம ஆரம் ஒரு வழியாக அவரோட லவ் அவருக்கு கிடச்சிருச்சு. 2 பேருமே ஹாப்பியாக இருக்காங்க. அந்த புக்கை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு ஆரம். ஆர்மீஸ், இந்த ஹாப்பி என்டிங்கோடைய நம்ம டைம் ட்ராவல் ஹிஸ்டாரிக்கல் லவ் நாம்ஜின் பிஎல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மீஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.